இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீஜாங்கிற பேர்ல தான் இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, சரிதானே? ஆமா சார். ஓகே சார். சரி, எல்லாம் உன்னோட வேலை தான் போ. இல்ல, நம்ம வேலை. என்னதான் இருந்தாலும் நீ தானே மாத்துன. இப்ப பாரு. என்னது இது இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா? அக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன்ல அப்படிதான்க்கா. ஓ, ஏங்க, ரொம்ப நேரமா அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒன்னும் புரியலமா. இரு, என்னன்னு ராகவட்ட கேட்க சொல்றேன். ராகவ், பா சொல்லுங்கப்பா. அது வந்து அவங்க ஸ்ரீஜா டாக்குமெண்ட்டையே ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் விசாரி. சரிங்கப்பா. சார், ரொம்ப நேரமா டாக்குமெண்ட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு? சைன் பண்ணிடலாமா? விஜயராகவன் ஸ்ரீஜாவோட அப்பா பேரு, சரிதானே? விஜயராகவன்றது எங்க அப்பா பேரு தான் சார். எதுக்கு கேக்குறீங்க? உங்க டாக்குமெண்ட்ல வீணு இன்ஷியல் இருக்க வேண்டிய இடத்துல டபிள்யூன்னு இன்ஷியல் தப்பா இருக்குமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா. இனிஷியல் தப்பா இருக்கா? என்ன சொல்றீங்க சார்? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. இது உங்க டாக்குமெண்ட் தானமா? பாருங்க. கொடுங்க. இதுல எப்படி இனிஷியல் மாறுச்சு? அதானே, அத ஆபீசர் கிட்ட கேட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன ஸ்ரீஜானி, ராகவ் கிட்ட டாக்குமெண்ட்ட கொடுக்கும்போதே நீ செக் பண்ணி கொடுக்க மாட்டியா? அத்த, இதெல்லாம் எப்படி மாறுச்சுனே தெரியல அத்த. எல்லாமே சரியா தான் இருந்துச்சு. ஐயோ போச்சு. அப்ப எப்படி இந்த மாதிரி மாறிச்சு? நல்ல நேரத்துல கம்பெனி வர ரெஜிஸ்டர் பண்ணனும். சீக்கிரம் ஏதாவது பண்ணு. ஐயோ சார், இவங்க என்னோட மருமக தான். நீங்க அந்த ப்ரூஃபை விட்டுட்டு மத்த பேப்பர்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கலாமே. சார், அப்படிலாம் பண்ண முடியாது சார். அதாவது ஸ்ரீஜாவோட அப்பா வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ல கைரேகை வச்சுட்டு தான் சார் போகணும்.